தமிழ் திரைப்பட வரலாற்றை பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ராமு, சோமு, சுந்தரம் என்றிருந்த திரைமொழியை சப்பானி, பரட்டை, மயிலு என்று மாற்றிய திரை புரட்சியாளன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். ஸ்டுடியோவுக்குள் அடைபட்டு கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்து வயல்வெளிகளுக்கும் ஆற்றங்கரைகளுக்கும் கடற்கரைகளுக்கும் அழைத்து வந்து விடுதலை செய்தவர் பாரதி ராஜா. கருத்தம்மா படத்துல ஒரு மரத்தை வெட்ட போவாங்க. அந்த படத்தின் நாயகி அழுவாங்க, இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு. ஏமா அப்படின்னா, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்துல தான் புதைச்சோம், இந்த மரம் வெறும் மரம் இல்லை, எங்க ஆத்தாவோட உசிரும்பாங்க. கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களை மட்டுமல்ல, மரங்களையும் மலைகளையும் கதாபாத்திரமாக மாற்றி அமைத்திருந்தார் பாரதி ராஜா. மனித உணர்வுகளை கையாள்வதில் இயக்குனர் பாரதி ராஜா கில்லாடி. குறிப்பா காதலை அவர் சொன்ன விதம் இருக்கே, 10 பருவ காதலுக்கு அலைகள் ஓய்வதில்லை, நடுத்தர வயது காதலுக்கு கடலோர கவிதைகள், முதின் பருவ காதலுக்கு முதல் மரியாதை. அவரோட இயக்கத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கடலோர கவிதைகள். அதுல ஜெனிஃபர் டீச்சருக்கு சின்னப்பதாஸ் மேல காதல் வந்துடும். ஆனா 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காட்சியில சின்னப்பதாஸ் ஜெனிஃபர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுல அவங்க வீட்டு சுவத்துல இயேசு கிறிஸ்துவோட படம் இருக்கும். அந்த படத்துல அவங்க ஆட்டுக்குட்டியை அவர் வச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டே சின்னப்பதாஸ் கேட்பாரு, இது என்ன இவர் ஆட்டுக்குட்டியை கையில வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க, அது காணாமல் போன ஆடு, அந்த ஆடை தேடி கண்டுபிடிச்சு அவர் கையில காப்பாத்தி வச்சிருக்காரு, அதனாலதான் அவருக்கு நல்ல ஆயன்னு பேரு அப்படிம்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் ஜெனிஃபர் டீச்சர் கேட்பாங்க, தாஸ், உன் கையில ஒரு ஆடு கிடைச்சா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, என்ன நல்ல பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு பிரியாணி பண்ணிடுவேன் அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. அப்புறமா ஜெனிஃபர் டீச்சர் கேட்பாங்க, அந்த ஆட்டுக்குட்டி ஜெனியா இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவருக்கு ஒன்றும் புரியாது, நமக்கும் புரியாது. அப்புறம் பின்னாடி அப்படின்னு இளையராஜா ஒரு பிஜிஎம் போடுவார் பாருங்க. அப்பதான் நமக்கு புரியும், ஓ அந்த அம்மா காதல சொல்லாம சொல்லியிருக்காங்க. கிளாசிக் மூவி. சாதிய தீண்டாமை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நிறைய படங்கள்ல பேசியிருப்பாரு பாரதி ராஜா. குறிப்பா அந்த வேதம் புதிது படத்துல பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்னு கேட்டிருப்பார்ல. இன்னைக்கு 2026 கூட அந்த மாதிரி ஒரு வசனத்தை படத்துல வைக்க முடியுமாங்கிறது சந்தேகம். ஆனா 1987 அப்படி ஒரு வசனத்தை வச்சு சாதிக்கு எதிராக தமிழ் திரைப்படத்தில் சுழன்றவர் இயக்குனர் பாரதி ராஜா. மனித உணர்வுகளை திரைமொழியில் வேற மாதிரி கையாண்டிருப்பார் இயக்குனர் பாரதி ராஜா. பசும்பொன் படத்துல திருமணம் செய்து கொடுத்த மகள் ராதிகா கணவனை இழந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அதை பார்த்த அப்பா சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அதனால வீட்டுல வேலை செய்யற சிவகுமாருக்கு மகளை 2வது மறுமணம் செஞ்சு கொடுத்துருவாரு. அம்மா இன்னொருத்தரை மறுமணம் செய்யறது நாயகன் பிரபுக்கு பிடிக்காது சின்ன வயசுலயே. அதனால சின்ன வயசுல இருந்தே அம்மாட்ட பேசாமலும் அவங்க திருமணம் செஞ்ச சிவகுமார்ட்டையும் பேசாமலும் இருந்துருவாரு. அப்போ ஒரு காட்சி வரும். காட்சியில சிவகுமார் பிரபுவை பார்த்து கேட்பாரு, உங்க அம்மாவை நான் திருமணம் முடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுனால உனக்கு ரொம்ப சங்கடமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த படத்துக்கு கதை வசனம் கூட அண்ணன் சீமான் தான். பிரபு திருப்பி சொல்லுவாரு, எங்க அம்மாவை படைச்ச சாமி கூட எங்க அம்மாவுக்கு திருநீர் தான் கொடுத்துச்சு, நீங்க தான் எங்க அம்மாவுக்கு குங்குமத்தை கொடுத்தீங்க, உங்களை நான் சாமியை விட மேல வச்சு பாக்குறேன். பெண்கள் மறுமணம் செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை அப்பவே விதைத்திருந்தார் இயக்குனர் பாரதி ராஜா அவர். கிராமத்து கலாச்சாரங்கள்ல நிறைய படங்கள்ல காட்டியிருப்பாரு. ஒரு பெண் வயசுக்கு வந்தா என்னதெல்லாம் சடங்கு செய்வாங்க கிராமத்துல அப்படின்னு சொல்லிட்டு மண் வாசனை படத்துல ஒன்னொன்னா காட்டியிருப்பாரு. அதே மாதிரி இந்த தாய்மாமன் சீர் கொண்டு வரத ஒரு பெண்ணும் அவங்களோட அம்மா அந்த கிராமம் எப்படி வரவேற்குங்கிறத கிழக்கு சீமையிலே படத்துல காட்டியிருப்பாரு. அந்த பாட்டு இருக்குல்ல, தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. அந்த தாய்மாமன் உறவு, மக்களுக்குள்ள உறவு முறைகள் எல்லாம் சிறப்பா கையாண்டிருப்பார். அவர் எடுத்த படங்களை பத்தி பேசணும்னா நம்ம விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். இந்த நேரத்துல அவரோட தமிழ் இன உணர்வை பத்தி பேசி ஆகணும். கர்நாடகா காவேரியில நமக்கு தர வேண்டிய நீரை தராமல் இருக்கும்போது
அவர்கள் நீரை தரவில்லை என்றால் நாம் ஏன் அவர்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழ் திரை உலகினரை நெய்வேலிக்கு அழைத்து சென்று ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் இயக்குனர் பாரதி ராஜா. ஈழப் போர் இறுதி கட்டத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசு அவருக்கு வழங்கிய பத்மஸ்ரீ பட்டத்தை திருப்பி கொடுத்து, என் மக்கள் அங்கு படுகொலை செய்யப்படும் போது இந்த விருதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டு அவருடைய எதிர்ப்பை ஒன்றிய அரசுக்கு காட்டினார் இயக்குனர் பாரதி ராஜா. தேனி மாவட்டத்தின் அல்லி நகரம் என்ற சிற்றூரில் சின்னசாமி என்ற ஒரு கருத்த இளைஞன் பிறந்தது அதிசயமல்ல. அவன் சென்னைக்கு வந்து பாரதி ராஜாவாக மாறி தமிழ் திரையுலகை புரட்டி போட்டது அதிசயம். அவன் இறந்து கிடக்கும் போது அவனது உடலில் புலிக்கொடி போர்த்தப்பட்டு தமிழக அரசின் அரசு மரியாதை அவருக்கு கிடைத்தது அதிசயம். ஐயா பாரதி ராஜாவுக்கு வீர வணக்கங்கள்.